விஜய் சேதுபதிக்கு பிடிச்ச கவர்ச்சி நடிகை யாருன்னு தெரியுமா? காரணம் கேட்ட தொகுப்பாளர் பல்ப் கொடுத்த விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி நடிப்புல கடைசியா விடுதலை 2 படம் வெளியாச்சு. வெற்றிமாறன் இயக்கியிருந்த அந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் கிடைச்சது. அதே சமயம் விஜய் சேதுபதியோட நடிப்புக்கு பலத்த பாராட்டும் கிடைச்சது. இப்போ அவரு மிஷ்கின் இயக்கத்துல ட்ரெயின் படத்துல நடிச்சிட்டு வராரு. சூழல் இப்படி இருக்க தனக்கு பிடிச்ச கவர்ச்சி நடிகை யார் அப்படின்னு விஜய் சேதுபதி பேசியிருக்கிறது சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகி ரசிகர்களோட கவனங்களை ஈர்த்திருக்கு. சினிமாவுல ஏகப்பட்ட கஷ்டங்கள சந்திச்சு, இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறவரு விஜய் சேதுபதி. தென்மேற்கு பருவக்காற்று படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமான அவரு, ஒவ்வொரு படத்திலயும் தன்னோட சிறந்த நடிப்ப வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. முக்கியமா நாளைய இயக்குனர் நிகழ்ச்சிகள்ல இருந்து வந்த திரைப்படம் இயக்குன கார்த்திக் சுப்புராஜ், நலன் குமாரசாமி மாதிரியானவங்க கூட இணைஞ்சு மெகா ஹிட்கள குடுத்துட்டு இருக்காரு இவரு. இதனால அந்த சமயத்துல அவரோட வளர்ச்சி அபரிமிதமா இருந்துச்சு. விஜய் சேதுபதிய பொறுத்தவரைக்கும் ஹீரோவா மட்டும் தான் நடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்காதவரு. கதையில தன்னோட கேரக்டர மட்டுமே பார்க்கக்கூடியவரு. அதனால தான் டாப் ஹீரோவா இருக்கிறப்ப கூட பேட்ட, மாஸ்டர், விக்ரம், ஜாவான் மாதிரியான படங்கள்ல வில்லனா அவரால நடிக்க முடிஞ்சது. அதே மாதிரி ஆரஞ்சு மிட்டாய், சீதக்காதி மாதிரியான படங்கள்ல வித்தியாசமான ஹீரோவா நடிக்க முடிஞ்சது. அவரோட இந்த குணத்துக்காகவும் ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்திலயும் கலக்குறாரு. ஜாவான் படத்துல வில்லனா நடிச்ச அவரு ஃபர்ஸி வெப் சீரிஸ்ல முக்கியமான ரோல்லயும், மேரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற படத்துல ஹீரோவாவும் நடிச்சிருந்தாரு. பொதுவா இங்கிருந்து ஹிந்திக்கு போறவங்க அந்த மொழிய உடனே கத்துக்கிட்டு டப்பிங் பேசுறதெல்லாம் அபூர்வத்திலயும் அபூர்வம். அந்த அபூர்வத்துல ஒருத்தர் தான் விஜய் சேதுபதி. அவர் நடிச்ச ஹிந்தி படங்கள்ல எல்லாம் அவரோட சொந்த குரல்லயே டப்பிங் பேசியிருக்காரு. தொடர்ந்து வில்லன் ரோல்ல நடிச்சிட்டு வந்த அவரு இப்போ மறுபடியும் ஹீரோவாயிருக்காரு. கடைசியா அவரோட நடிப்புல வெளியான விடுதலை 2, மகாராஜா மாதிரியான 2 படங்கள்ல மகாராஜா மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. விடுதலை 2க்கு கலவையான விமர்சனங்கள் கிடைச்சது. இப்போ மிஷ்கின் இயக்கத்துல ட்ரெயின் படத்துல நடிச்சிட்டு வராரு. இதுக்கு இடையில நடிப்பு மட்டும் இல்லாம மனசுல பட்டத ரொம்பவே கேஷுவலா பேசக்கூடியவரு. அடுத்தவங்களோட மனச புண்படுத்தாத மாதிரி தான் அது இருக்கும். அத நெறைய பேரும் ரசிப்பாங்க. தனக்கு பிடிச்ச கவர்ச்சி நடிகை பத்தி விஜய் சேதுபதி பேசியிருக்கிறது இப்போ ட்ரெண்ட் ஆயிருக்கு. 96 பட சமயத்துல அவரு த்ரிஷா, இயக்குனர் பிரேம், இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்த் இவங்களோட தனியார் சேனல்ல ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அப்ப பேசின விஜய் சேதுபதி, தனக்கு பிடிச்ச கவர்ச்சி நடிகை யார் அப்படின்னு என்கிட்ட கேட்டா, எப்பவுமே சில்க் ஸ்மிதா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த நிகழ்ச்சியில தொகுப்பாளர், சில்க ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பதில் கொடுத்த சேதுபதி, சில்க ஏன் பிடிக்குமா? நீ 96ல பிறந்தவனா? உனக்கு அவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு ஓப்பனாவே போட்டு உடைச்சிட்டாரு.